ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேயர் ஒருத்தர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. யார் யாரெல்லாம் ஜோதிடம் பார்க்கலாம், யார் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஜோதிடம் எல்லாருமே கற்றுக்கலாம், எல்லாருமே கற்றுக்கிறது தானே ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் கற்றுக்கலாம். அதே போல் யார் யாரெல்லாம் பார்க்கலாங்கும்போது எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் இது யார் யாரெல்லாம் தொழிலாக எடுக்கணும், யார் யாரெல்லாம் தொழிலாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க போகிறோம். பொதுவாக பார்க்கும்போது என்னென்னா, ஜோதிடத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் புதன் அப்படின்னு பல இடங்களில் சொல்கிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். புதன் ஜோதிடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லைன்னா சொல்ல முடியாது. புதன் ஜோதிடத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை. வழக்குரைஞர்கள் இருக்காங்கல்ல, அதுவும் குறிக்கிறது புதன் தான். அதுக்கப்புறம் கணக்கர்கள், ஆடிட்டர்கள்னு சொல்லக்கூடிய அதை குறிக்கிறது கிட்டத்தட்ட புதன் தான். சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் புதன் இருந்தாலும் 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களே நினைக்க முடியாத அளவுக்கு ஜோதிடம் அவங்களுக்கு இயல்பாக சேர்ந்துடும். நிறைய கற்றுக்கிட்டோம். என்ன சார், நான்லாம் ஜோதிடம்லாம் இந்த அளவுக்கு பார்ப்பேன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். புதன் லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ இருந்தால் அவர்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜோதிடத்தில் பெரிய அளவுக்கு சாதனை படைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். எப்போதுமே ஜோதிடத்தில் புதன் எப்படி இருக்குங்கிறத ஒன்று பார்க்கணும். அப்போ புதன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிதுன லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மிதுன லக்னமாக இருந்து புதன் லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அவர்கள் ஜோதிடத்தில் ஜொலிக்கலாம் முடியாது. ஜோதிடம் கற்றுக்கலாமே தவிர அதில் ஷைன் பண்ண முடியாது, அடுத்தது சாதிக்கவும் முடியாது. சொல்லக்கூடிய வாக்குகள் பல இடங்களில் தவறாக போகுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது கடகம் இல்லையா? இந்த கடகம் தான் பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்துக்கும் பகை வீடுன்னு ஒரு வீடு இருக்கும். அப்போ புதனுக்கு கடுமையான பகை வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கடகம். அப்போ மிதுன லக்னமாக இருந்து கடகத்தில் புதன் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வாயாலேயே இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாயிலேருந்து வரக்கூடிய வாக்கு இருக்குல்ல, இதுவே பல சிக்கல்களை தேவையில்லாமல் இழுத்து கொண்டாந்து விடும். இப்போ ஜாதகமே கற்றுக்காதவர்களுக்கு இதேமாதிரி மிதுன லக்னமாக இருந்து 2ஆம் இடத்துல புதன் இருந்தால் பார்த்திங்கன்னா, இவங்க சொல்கிற வார்த்தையாலே பார்த்திங்கன்னா வீட்டில் அடிக்கடி சண்டைகள் வரும். அதாவது தேவையில்லாமல் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. பேசாமல் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அப்படி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும்னா சாதாரண சண்டைகளும் பெரிய சண்டைகளாக, சாதாரண வழக்குகளும் பெரிய வழக்குகளுமாக முடிவுக்கு வந்துடும். அப்படி பார்க்கும்போது புதனை மட்டுமே வச்சு ஒரு நல்ல ஜோதிடரை நம்ம முடிவு பண்ண முடியாது. குறிப்பாக மிதுன லக்னமாக இருந்து லக்னத்திலே புதன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உபய லக்கணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி, தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, மீன லக்னமாக இருந்தாலும் சரி, இதை நம்மளோட நிகழ்ச்சியில் பல இடங்களில் சொல்லிடுறோம். ஜோதிடத்தோட அடிப்படையில் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல புதன் மிதுன லக்னமாக இருந்து இந்த 4 கேந்திரங்களில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது நல்ல பலன்களை கொடுக்கவே கொடுக்காது. நெல்லை வசந்தன் ஐயாவோட பழைய ஜோதிட நூல்கள்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அதில் தெளிவாக சொல்லியிருப்பார். கேந்திராதிபத்தியம் பெறாத புதனுக்கு மட்டும்தான் ஜோதிடத்தில் இதுக்கு அதிகம். அப்போ கேந்திராதிபத்தியம் இல்லாத புதன் யாருக்கு இருக்கோ அவர்கள் ஜோதிடத்தை கற்றுக்கலாம். அப்போ இந்த 4 லக்னங்களில் பிறந்து கேந்திரங்களில் புதன் இருந்தாலும் இது சாத்தியப்படாது. மிதுன லக்னத்தில் பிறந்து லக்னத்திலேயே புதன் இருந்தாலும் 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் அவர்கள் ஜோதிடம் பார்க்குறது அவ்வளோ சிறப்பாக அமையாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய இதற்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவிலேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். செவ்வாய் நம்ம புதனுக்கு பகையான கிரகம்னு பார்க்குறோம். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால், இன்னும் சொல்லப்போனால் திக்பலம் பெற்றிருந்தால், 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் பிரபலமான ஜோதிடர் அப்படிங்கிறது பழங்கால நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைய பேர் எடுத்து சொல்கிறதில்ல. நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கும். அடுத்து செவ்வாயின் பார்வை, அது 8ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி, 4ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி, 7ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் செவ்வாயின் பார்வை கிடைத்தால் அவர்கள் மிகச்சிறந்த ஜோதிடர்களாக இருப்பார்கள். அவங்க அதை தொழில் ரீதியாக எடுக்கிறாங்களா எடுக்கலையாங்கிறது வேறு கட்டம். இப்போ நம்ம உட்காந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தலையை காட்ட விடாமல் சைலண்ட்டாகவே உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இல்லைன்னா வெவ்வேறு துறைகளில் பெரிய மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க ஜோதிடம் ஒரு ஹாபியாக ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு நம்மளோட அற்புதமாக சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிப்பாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்கல்ல. இதில் அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல்
கடக சிம்மத்துக்கு சூரியனோட பார்வை கிடைத்தாலும் வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறத ஜோதிடம் யார் வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா ஜோதிடத்தை ஏன் கற்றுக்கணும் எல்லாரும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னா, எல்லாருமே படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் படிக்குமான்னு ஒரு கேள்வி வரக்கூடாது இல்லையா? இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கல்விங்கிறது ரொம்ப அவசியம் தானே. அதே போல் ஒரு ஜோதிடர் வந்து பல விஷயங்களை உட்காந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இது சரியா தப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ வந்து அது வந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள் பல இடங்களில் தவறாக போகுது இல்லையா? அவங்க சொல்கிறது சரியாக தவறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அடிப்படை ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும்ல. கேந்திர ஆதிபத்தியம் பெறாத புதன் வந்து ஜோதிடத்துக்கு ரொம்ப சிறந்தது. இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல சிறப்பு ஜோதிடர்களுக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். அதில் 12ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்ததுன்னா அது வந்து எப்படி, அது விரயமாக இருக்காதா, குழந்தைகள் ஸ்தானத்தில் விரயமாகாதா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல அப்படி பார்க்கக்கூடாது. 12ஆம் இடம்ங்கிறது அது ஒரு தெய்வீக ஸ்தானங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே 12ஆம் இடம்ங்கிறத விரயம்னு எடுக்கிறோம். 12ஆம் இடத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. அடுத்தது தெய்வீக ஸ்தானங்கள், நம்ம அபிஷேகம், ஆராதனை, ஆரத்தி, இப்படி பல விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா தெய்வத்தோட பெயருடைய பெயர்கள் எல்லாமே 12ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்துல வந்து உட்காரும்போது, 5ஆம் இடம்ங்கிறது இந்த இடத்துல ரொம்ப நல்லா எடுக்கணும். இந்த இடத்துல ஒரு பாவக்கிரகம் உட்காந்தா இந்த கணக்கு வராது. 12ஆம் அதிபதி ஒரு சுபக்கிரகமாக இருந்து அது வந்து 5ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன கிடைக்கும்னா, முன்ஜென்மம் பெண்ஜென்மம் சொல்லுவாங்கள்ல, முன்ஜென்மம் பெண்ஜென்மம் இப்படி கூட எடுத்துருங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த முக்காலங்களையும் துல்லியமாக கணிக்கக்கூடியவன், ஓரளவு துல்லியமாக கணிக்கக்கூடிய ஞானம் வந்து அவர்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் ஒருத்தன் வந்து ஜோதிடம் கற்றுக்கிறாங்கன்னா, புதன் வலுத்தால் மட்டுமே அவங்க ஜோதிடம் கற்றுக்க முடியாது. ஜோதிடத்தை தொழிலாக எடுப்பவர்களுக்கு புதன் ஒரு காரணகர்த்தாவாக விளங்கும், அவ்வளோதான். அதை தவிர நம்ம அதை தாண்டி போகக்கூடாது. அது தொழிலாக வரும்போது ஒரு புதனும் அதுக்கு காரகத்துவம் வகிக்கிறாருங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். இந்த புதன் இருக்கிற இடத்த பொறுத்து மட்டும், இப்போது மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறவங்களும் அற்புதமாக ஜோதிடம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. ஜோதிடத்தை அருமையாக சொல்லுவாங்க. நிறைய இப்போ வந்து யாரெல்லாம் நம்ம பெரிய பெரிய ஆளு நினச்சிட்டு இருக்கோமோ இவங்கெல்லாம் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. 8ஆம் இடத்துல புதன் மறைந்தவர்கள் நிறைய பேர் ஜோதிடம் சொல்கிறாங்களே. புதனை பொறுத்த வரைக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும், பகை வீட்டில் உட்காராமல் இருக்கணும். இதை மட்டும்தான் நம்ம தெளிவாக பார்க்கணும். சில பேர் இந்த கணக்கு மட்டும் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்படி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கணக்கே போட மாட்டாங்க. வாக்குஸ்தானம் வலிமையை பற்றி அவங்க சொல்கிறதுலாம் அற்புதமாக பலன் நடக்கும். இப்படி நிறைய ஜோதிடத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அப்புறம் யார் யாரெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்லிட்டோம், எல்லாருமே கற்றுக்க வேண்டியது தான். ஏன்னா மற்றவர்கள் சொல்கிற விஷயங்கள் உண்மையா பொய்யா, அவங்க சரியாக தான் சொல்கிறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் வந்து அடிப்படையை கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் கற்றுக்கலாம். யார் இதில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருக்கணும் முதல்ல. அப்படி இல்லைன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகங்கள் கெட்டு போகாமல் இருக்கணும். இப்போ 6ஆம் அதிபதி போய் 2ஆம் இடத்துல உட்காந்தாலோ, 2ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்தாலோ, அவங்க சொல்கிறது பூரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கர்மா, இந்த கஷ்டம், இந்த நஷ்டம், இந்த சோகம், இந்த பாவம்னு சொல்லிட்டு தோஷமாகவே சொல்லிகிட்டே உட்காந்துருப்பாங்க. அடுத்தது 8ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கட்டிங்கன்னா, 8ஆம் இடத்தை நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோங்கள, அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது பூரா நடந்துகிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இந்த செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள்லாம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. பொதுவாக பாவ கிரகங்களே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ எதெல்லாம் பாவகிரகம்? சூரியன் ஒரு பாவகிரகம், செவ்வாய் ஒரு பாவகிரகம், ராகு கேதுக்கள் பாவகிரகம், சனி ஒரு பாவகிரகம். இந்த கிரகங்கள்லாம் 2ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒருவேளை சூரியன் 2ஆம் இடத்துலேருந்து அதுக்கு குருவோட பார்வை கிடைத்தால் அது வந்து பார்த்திங்கன்னா விதி விலக்கு. அவர்கள் ஓரளவு சொல்லலாம், ஏன்னா நல்ல விஷயங்கள் சொன்னால் நடக்கும். சில பேருக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கும். அந்த செவ்வாய் இருக்கிறவர்கள் வந்து கூடுமான வரைக்கும் ஜோதிடம் பார்க்காம தவிர்த்துறது நல்லது. அல்லது வந்து என்னென்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் சில பேருக்கு நீச்சமாகவே உட்காந்துருக்கும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நீச்சமாக இருக்கிறவங்க வந்து ஜோதிடத்தை பார்க்காம இருக்க முடியாது. அப்போ வந்து தவறுன்னு தெரிஞ்சும் அதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க சொல்கிறது பொய்யா நிறைய இடத்துக்கு போயிடுதில்ல. அதனால் கூடுமான வரைக்கும் நீச்ச கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருந்தால் கூட அந்த ஜாதகம் பார்க்குறத தவிர்ப்பது நல்லது. ராகு இருந்தால் சொல்லவே வேணாம், கேது இருந்தாலும் சொல்லவே வேணாம். ஏன் வந்து இந்த 2ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்தால் ஜோதிடம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, அவங்க வந்து சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் வந்து பலிக்காது. கெட்ட பலன்கள் சொன்னாங்கன்னா உடனே நடந்துடும். அப்போ வாயிலேருந்து நல்வாக்கு முதல்ல வராது.
அது வந்து கெட்ட வாக்கு வந்ததுன்னா பழிச்சிருங்கிறனால தான் என்ன பண்ணுவாங்க, கூடுமான வரைக்கும் நீங்கள் ஜாதகம் கற்றுக்கோங்க, படிச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். இந்த ஜோதிடத்தை தொழிலாக பார்த்து ஒரு தொழிலாக எடுக்காதீங்க. ஏன்னா சொன்னோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு பலிக்காமல் போயிடும். இப்போ நல்வாக்கு அப்படின்னு எடுக்கிறாங்கல்ல, இப்போ நல்வாக்குங்கும் போது அந்த இடத்துல கூடுமான வரைக்கும் சுபக்கிரகம் உட்கார்றது தான் நல்லது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்து 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துக்கும். அது சுபக்கிரகம் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல என்ன சுக்கிரனுக்கே உரிய ஜோடனை வச்சு சில பேர் பொய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. என்னென்னா பார்க்கணும், வாக்குஸ்தானத்தில் நல்ல கிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே போல் வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் இருக்குல்ல, அது நல்ல நிலையில் இருக்கியான்னு பார்க்கணும். இது ரெண்டும் நல்ல நிலையில் இருக்கிறவர்கள், குறைந்தபட்சம் 1ஆவது நல்ல நிலையில் இருக்கிறவங்க வந்து அந்த ஜோதிடத்தை பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.